ஹலோ, பிரைஸ் லார்ட் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி நல்லா இருக்கீங்களா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கும் கர்த்தர் நம்மோடு சொல்லுகிற வேதவசனம் 1 பேதுரு 5:7. அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். Cast all your anxiety on him because he cares for you. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மாத்தாள் மரியாள் என்று 2 சகோதரிகள் இருந்தார்கள். ஏசப்பா போதகம் பண்ணி கொண்டிருக்கிற போது மரியாள் ஏசப்பாவின் பாதத்தருகே உட்கார்ந்து வசனத்தை கேட்டு கொண்டிருந்தாள். மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்து ரொம்ப டயர்டாகி போய் ஆண்டவரிடத்துல கம்ப்ளைண்ட் பண்றா. ஏசப்பா, நான் தனியா இவ்வளோ கஷ்டப்படுறேன், எல்லா வேலைகளையும் தனியாவே செய்துட்டு இருக்கிறேன், இந்த மரியாள் எனக்கு கொஞ்சம் கூட ஹெல்ப் பண்ணல, நீங்க அவளுக்கு சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி. ஆனால் ஏசப்பா அந்த இடத்துல சொல்லுகிறார், மார்த்தாளே, நீ பற்பல வேலைகளை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய், தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்று மார்த்தாளிடத்தில் இயேசப்பா கூறுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு அந்த மார்த்தாளை போல பற்பல காரியங்களை குறித்து நீங்களும் ஒருவேளை கவலையோடு இருக்கிறீங்களா? ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து இளைப்பாறும்படி ஆண்டவர் சொல்லுகிறார். என்ன ஸ்ட்ரெஸ்ஸோடு இருக்கிறீங்களா? ரொம்ப டிப்ரெஷனுக்குள்ளே போயிட்டேன் அப்படின்னு சொல்கிறீங்களா? அருமையான தேவ பிள்ளையே, ஏசப்பா ஆல்ரெடி நமக்காக எல்லாவற்றையும் கல்வாரி சிலுவையிலே சுமந்து தீர்த்து விட்டார். இதை நாம் சுமக்க தேவையே இல்லை. ஏசப்பாவிடத்தில் உங்கள் கவலைகளை எல்லாவற்றையும் கொடுத்து விடுங்கள். உங்கள் விண்ணப்பத்தை அவருடைய சமூகத்தில் ஊற்றுங்கள். அவரே பதில் தருவார். அவருடைய பதில் வந்தால் எல்லார் கண்களுக்கும் அது ஆச்சரியமாய் ஆசீர்வாதமாய் தான் இருக்கும். லைஃப் இஸ் ஆல் அபவுட் கிவ் அண்ட் டேக்குன்னு சொல்லுவாங்க. ஏதோ ஒன்று கொடுத்து தான் ஏதோ ஒன்று வாங்க முடியும் இந்த உலகத்தில். ஆனால் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது அவருடைய பாதத்தில் மனமகிழ்ச்சியாக இருப்பதையே. அவர் தம்முடைய பிரசன்னத்தினால் நம்மை நிரப்புவார், தம்முடைய அபிஷேகத்தினால் நம்மை நிரப்புவார். நம்முடைய நுகங்கள் எல்லாம் முறிந்து போகும். நாம் ஆண்டவருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும்போது ஆண்டவர் நம்முடைய காரியங்களை பொறுப்பெடுத்து கொள்வார். ஸோ நீங்கள் கவலைப்படாதீங்க, நீங்கள் நிச்சயம் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற தடைகள் உடையும், உங்கள் துக்கங்கள் சந்தோஷமாய் மாறும். ஆண்டவரை துதிக்க ஆரம்பிங்க. ஆண்டவரை மட்டும் நடத்தினதற்காக நன்றி சொல்ல ஆரம்பியுங்கள். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகள் மூலமாய் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you all. Bye bye.